இட்லி சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? 1 கப் பச்சை பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கேரட், கத்திரிக்காய், தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. தாளித்ததை இட்லி சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே கொதிக்க விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.